சட்டுன்னு மசாலா அரைச்சி பூண்டு குழம்பு ரெடி பண்ணிடலாம். மிக்சர் ஜாரில் ஒரு 4-5 பல் தேங்காய், மிளகாய் வத்தல், கொஞ்சமாக மல்லி, சோம்பு, கொஞ்சமாக சீரகம். சோம்பும் சீரகமும் ஒரே ரேஷியோவில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுந்தம் பருப்பு போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து விட்டு வெட்டி வச்ச வெங்காயம் வெள்ளைப்பூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச ஒரே ஒரு தக்காளி பழத்தை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பழமும் சேர்ந்து பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்ச மசாலா அதோடு சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மசால் வந்து ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வதங்குற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு கடைசியாக ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டா சூப்பராக ரெடி ஆயிரும் குழம்பு. குழம்பு கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதா இருந்தால் அரைக்கிறப்ப தேங்காய் சேர்க்க தேவையில்லை.